கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சோ மறுபடியும் ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால உங்களை சந்திக்க போறேன். சோ இந்த மொபைல் ஆப் உடைய நேம் கேப்சர் ஒர்க் மணி ஏர்ன் ஜாப். சோ இது ஒரு ஃபேமஸான மொபைல் ஆப். இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் ஆப் வழியா நம்மளால ஒரு நாளைக்கு ₹980 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல கேப்சர்ஸ் மட்டும் இல்ல, நமக்கு ஸ்பின் அ வீல் கான்டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வீடியோஸ் பார்க்க போறோம். இதே மாதிரி ரெஃபரல் செக்ஷனும் உங்களுக்கு இருக்கு. சோ இதுல நம்ம எந்தவித செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீயோ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸோ பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வித்ட்ராயல் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேபால் வழியா, யூபிஐ வழியா, போன் பே வழியா, பேடிஎம் வழியா வித்ட்ராயல் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஆப்ல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காயின்ஸ கேஷா கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு சேஃபா வித்ட்ரா பண்ணிக்கலாமா அப்படிங்கறதையும் ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோ கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த மொபைல் ஆப்புக்கு நல்ல ஒரு ஹை ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கேப்சர் ஒர்க் மணி ஏர்ன் ஜாப் மொபைல் ஆப்போடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். சோ இந்த மொபைல் ஆப் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மொபைல் ஆப்போட நேம் கேப்சர் ஒர்க் மணி ஏர்ன் ஜாப். சோ இதை ப்ரொவைட் பண்றது குட் டே ஐஎன்சி. சோ இந்த மொபைல் ஆப் 4.5 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 2000 ரிவ்யூஸ் பக்கத்துல கிடைச்சிருக்கு. சோ கொஞ்சம் ஹரிசாண்டலா ஸ்க்ரோல் பண்ணும்போது 100K பிளஸ் டவுன்லோட்ஸ் அச்சீவ் ஆயிருக்கு. நல்ல ஒரு விஷயம் தான், நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் தான். சோ கீழே கோத்ரூ பண்ணும்போது, அதாவது அபவுட் திஸ் பர்டிகுலர் மொபைல் ஆப் கோத்ரூ பண்ணும்போது இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கிறது தெரியுது. மே 2023ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ எனிவே கொஞ்சம் டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். சோ இதுல 5 ஸ்டார் ரேட்டிங் 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார் அண்ட் 1 ஸ்டாரை விட ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நீங்க இன்னொன்னு நோட் பண்ணணும். 1 ஸ்டார் ரேட்டிங் 4 ஸ்டார், 3 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாரை விட ஜாஸ்தியா இருக்கு. சோ இப்போ ரீசெண்டா February 2025ல ஒருத்தர் ஷேர் பண்ணது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான யூசர் ஃப்ரெண்ட்லி மொபைல் ஆப். சோ அவங்க ப்ராமிஸ் பண்றத கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஸ்மூதா ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதே மாதிரி இன்னொருத்தர் அகைன் ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு காப்பி பேஸ்ட் நமக்கு தெரியுது. சோ இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெய்ட் ரிவ்யூஸா, ஃபேக் ரிவ்யூஸா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. சோ எனிவே கொஞ்சம் டீடைல் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கோத்ரூ பண்ணும்போது நம்ம ரீசெண்டா பார்த்தா அதே ரிவ்யூஸ் தான் பார்க்க முடியுது. சோ நிறைய பேர் ஹாப்பியா இருக்காங்க இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ப யூஸ் பண்றத பொறுத்து. சோ இதுல நம்ம கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரேட்டிங் கோத்ரூ பண்ணலாம். இதுல 1 ஸ்டார் ரேட்டிங்ல கூட சில பேர் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. அதையும் பார்க்க முடியுது உங்களால. சோ இதுல இன்னொருத்தர் ஷேர் பண்ணது இது ஒரு ஃப்ராட் ஆப், வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த மொபைல பக்கத்துல போயிடாதீங்க. இந்த ஆப் எல்லாம் எதுக்காக தான் பிளே ஸ்டோர்ல வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இன்னொருத்தர் ஷேர் பண்ணது இது ஒரு ஃபேக்கான ஒரு மொபைல் ஆப். 30,000 காயின்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கேன். அதாவது நம்ம ஒரு பைசாக்கு 4,100 ருபீஸ். அதே மாதிரி 10,000 காயின்ஸ் செகண்டா ஏர்ன் பண்ணேன் 980 ருபீஸ். சோ இது ரெண்டுத்தையும் நான் பே அவுட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணேன் 31 ஜனவரி 2025. சோ எனக்கு பேமெண்ட் எதுவுமே வரவே இல்லை. சோ ஃபேக்கான ஒரு மொபைல் ஆப், பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தரெல்லாம் பாத்தீங்கன்னா 50,000 பாயிண்ட்ஸ் நான் ஏர்ன் பண்ணியும் எனக்கு எந்தவித அமௌண்ட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ சில பல நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த மொபைல் ஆப்ல பார்க்க முடியுது. சோ எனிவே ஒரு ரியல் லைஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த மொபைல் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். சோ நமக்கு பார் ஃபுல்லா லோட் ஆன பிறகு ஸ்கேனிங் ஃபார் வைரஸ் அப்படின்னு வரும். அதுக்கு பிறகு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் வரும். அதுக்கு பிறகு ஓபன் கொடுத்த உடனே நமக்கு இன்ட்ரோ ஸ்கிரீன் வரும். சோ இந்த மாதிரி கேப்சா டைப்பிங் ஆப் நோட்டிபிகேஷன்ஸ் அனுப்பலாமா அப்படின்னு கேட்பாங்க. அலோவ் அப்படின்னு கொடுத்தாதான் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகும். சோ இதுல நம்ம ரெஜிஸ்டர் ஆர் சைன் அப் அப்படின்னு கொடுக்கலாம். சோ இதுல ஃபுல் நேம், இமெயில் ஐடி, இந்த மொபைல் ஆப்போட இந்த இமெயில் ஐடி முன்னால அசோசியேட் ஆகியிருக்க கூடாது. சோ இதுல போன் நம்பர் அப்படிங்கறத என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்டுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்ல. சோ என்ன பாஸ்வேர்ட்னாலும் நீங்க செட் பண்ணலாம். சோ இதுல ரெஃபரல் கோடு நீங்க என்டர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தேவைப்பட்டா என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு எடுத்த உடனே நமக்கு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் 100 காயின்ஸ் நமக்கு கிடைச்சதா மெசேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இதே மாதிரி நமக்கு வாட்ச் அண்ட் ஏர்ன் வழியா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி 10 ஆட்ஸ் வாட்ச் பண்ணா நமக்கு 50 காயின்ஸ் கிடைக்க போகுது. ஆக்சுவலா நான் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளே ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் கிளிக் பண்ணி உடனே கங்க்ராச்சுலேஷன் மெசேஜோ குட் ஜாபோ வந்துகிட்டே தான் இருந்தது.
ஸோ இந்த 50 காயின்ஸ் வந்து கிளைம் பண்றதுக்கு நம்ம வந்து 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி இந்த ஆட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. இதே மாதிரி நமக்கு ஸ்பின் அ வீல் கான்டெஸ்ட் அப்படின்னு வந்து இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 999 டைம்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க நம்ம வந்து 4 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ இத கிளைம் பண்றதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்க்கணும். ஸோ இப்படி வந்து வந்துகிட்டே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து ரெஃபரல் ஏர்ன் செக்ஷன் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ நம்மளுடைய ரெஃபரல் கோட நீங்க யூஸ் பண்ணணும்னு நான் வந்து உங்கள கம்பல் பண்ணவே மாட்டேன். இத ஒரு சில பேர் வந்து ஒரு பொழப்பாவே வச்சிருக்காங்க. அத நம்ம பண்ணவே போறதில்ல. நீங்க உங்களுடைய ரெஃபரல் கோட உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். இதே மாதிரி நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் கேப்சார்ஸ் மாதிரி வந்து இருக்கு. ஸோ இத வந்து அப்படியே நம்ம ஆன்சர் வந்து கரெக்ட்டா செலக்ட் பண்ணி நம்ம அடுத்த செக்ஷன் வந்து போணும். ஆக்சுவலா அடுத்த செக்ஷனுக்கு சில நேரத்துல போகாம இருக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஒரு ஆப்ஷன வேணுங்கன்னே பிரஸ் பண்ணுங்க. அப்படின்னா நமக்கு வந்து இந்த குவிஸ் வந்து ஆல்ரெடி வந்து எடுத்தாச்சு அப்படிங்கிற மாரி குடுப்பாங்க. உடனே உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்ப அந்த 7 காயின்ஸ கலெக்ட் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து பார்க்கணும். ஸோ இவ்வளவு ஈஸியா வந்து வராது. அட்வர்டைஸ்மென்ட் பார்த்த பிறகு அடுத்த கேப்ச்சா ஆர் அடுத்த டாஸ்க் மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்படித்தான் வந்து அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து பார்த்து நம்ம வந்து ஏர்ன் பண்ற மாதிரி வந்து இருக்கும். இதே மாதிரி நமக்கு வந்து நம்பர் ஆஸ் வெல் அஸ் லெட்டர் கேப்சாஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். அத அப்படியே வந்து கரெக்ட்டா வந்து என்டர் பண்ணா நமக்கு வந்து காயின்ஸ் வந்து வரும். இந்த காயின்ஸ கலெக்ட் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து பார்க்க வேண்டியிருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து டாஸ்க்ஸ் பண்றது மூலமாகவும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இன்னைக்கு லெஃப்ட் ட்ரை வந்து 20 ட்ரைஸ். ஸோ இதுல வந்து பாருங்க நம்ம 1 காயின் வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். இதுல கிளிக் ஹியர் டூ கலெக்ட் காயின்ஸ் அப்படின்னு கொடுத்தா அட்வர்டைஸ்மென்ட் வந்து ப்ளே ஆகும். ஸோ இத மாதிரி பாருங்க சில டைம் வந்து மினிமம் 1 மினிட்டாவது நீங்க வந்து வெயிட் பண்ணணும் 10 காயின்ஸ்க்காக வேண்டி அப்படின்னு வந்து குடுத்து போறாங்க. ஸோ இத வந்து நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு வந்து கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து டெலகிராம் பேஜ் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து அரௌண்ட் ஒரு 4900 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்துல வந்து இருக்காங்க. பே அவுட் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷனும் குடுத்துருக்காங்க. பட் வந்து ஒரு டெலிஃபோன் நம்பரோ, ஒரு இமெயில் ஐடியோ இந்த பர்ட்டிகுலர் மொபைல் ஆப்ல வந்து பார்க்க முடியல. ஸோ சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய குவரீஸ சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து ஸ்கிராட்ச் கார்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இருக்கு. இத ஜஸ்ட் நம்ம ஸ்கிராட்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 0 பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்துட்டு தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு லெஃப்ட் ட்ரை வந்து 998. ஸோ இப்போ பாருங்க 1 காயின் ஏர்ன் பண்ணிட்டோம். 2 காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். 4 காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ண உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ வாலெட் செக்ஷன்ல நமக்கு வந்து 149 காயின்ஸ் பக்கத்துல நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ இதுல பேமெண்ட் வித்ட்ராயல் பொறுத்த வரைக்கும் இந்தியாவா இருந்தா நம்ம வந்து யுபிஐ வழியாவோ இல்ல ஃபோன்பே வழியாவோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஃபோன்பே தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபோன்பே இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்ல. ஸோ யுபிஐல வந்து 10,000 காயின்ஸ்க்கு வந்து ₹980 வந்து குடுக்குறாங்க. ஃபோன்பேல வந்து 20,000 காயின்ஸ்க்கு வந்து ₹2,200 வந்து குடுக்குறாங்க. இதே மாதிரி பேபால்க்கு வந்து 15,000 காயின்ஸ்க்கு வந்து $25 ஆர் அப்ராக்ஸிமேட்லி லைக் ₹2,000 வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து வச்சிருக்காங்க. எது வழியாவும் நீங்க வித்ட்ரா ஆர் மேபி ரிக்வெஸ்ட் வந்து குடுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஆப்ல வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்டோம். எனிவே நம்ம வந்து டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்ல கூகுள் சர்ச் வந்து குடுக்கலாம். கேப்சர் வொர்க் மணி ஏர்ன் ஜாப் ஆப் ரிவ்யூ இல்ல வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து குடுக்கலாம். ஸோ இது ஒரு மொபைல் ஆப் அப்படிங்கிறதுனால மேபி ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து ரெலவென்ட்டா நம்மளால வந்து பார்க்க முடியல. கூகுள் பிளே ஸ்டோர்ல மட்டும் பார்க்கும்போது இதே மொபைல் ஆப் தான் நமக்கு வந்து கீழ கோ த்ரூ பண்ணும்போது டேப்லெட்ல 4.7 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் வந்து இல்ல. டெலகிராம் பேஜ் மட்டும் தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு டீமோ இல்ல ஒரு ரியல் ஹியூமன் பீயிங்கோ நம்மளுடைய குவரிஸ சால்வ் பண்றதுக்கு வழி இல்ல. இந்த மொபைல் ஆப்ல வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பெய்ட் ஆர் மேபி ஃபேக் ரிவ்யூஸ் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நிறைய காப்பி பேஸ்ட் வந்து இருக்கு. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ல இருந்து ஜெனுவின் ஆக்டிவ் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. நிறைய பேர் வந்து 10,000 காயின் 30,000 காயின் ஏன் 50,000 காயின் வரைக்கும் ஏர்ன் பண்ணி அவங்களால வந்து வித்ட்ரா பண்ண முடியல அப்படின்னு ரிவ்யூஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் ஆப் வழியா நம்மளால வந்து டெய்லி வந்து ₹980 வந்து சம்பாதிக்க முடியலனாலும் மேபி வந்து ஒரு 3 வீக்ஸா கன்சிஸ்டன்டா நீங்க எஃபர்ட் வந்து நீங்க போட்டீங்கன்னா மேபி பிட்வீன் 100 till ₹120 வரைக்கும்
ஏர்ன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு ஃபுல் கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க போடுற எஃபோர்ட்க்கு இந்த காசு வொர்த்தே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மொபைல் ஆப்ப விட்டு நீங்க தள்ளியே இருக்கலாம். இல்ல நான் வந்து பார்ட் டைமா நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா இந்த மொபைல் ஆப்ல வொர்க் பண்ணலாம். சோ இந்த மொபைல் ஆப் பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், குவெஸ்டின்ஸ், குவெரீஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.